ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து விவசாயத்தை பற்றி கேட்கறதுக்காக தாத்தா நம்மள பார்த்துருக்கோம். தாத்தாட்ட ஒரு இது கேட்போம், அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணுவாப்புல தாத்தா. தாத்தா, இப்போ வந்து விவசாயத்தில் வந்து உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? விவசாயத்தில் வந்து எந்த விதமான லாபமும் கிடையாது. விதைச்சி ஒரு மாதம் கிடந்து முளைச்சிச்சு, அதுக்கு பிறகு ஒரு மாதம் சென்று பயிர் முளைச்சி தண்ணி பாய்க்க முடியலை, விவசாயத்தில் ஒரு களை எடுக்க முடியலை. அது ரொம்ப நஷ்டமாகவே இப்போ மழை பெஞ்சிச்சு. இப்போ ஆளும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. உரம் மூட 1650 ரூபா ஒரு மூடை உரம். நல்லா விளையும் காலத்தில் எங்களுக்கு வந்து 1200 ரூபா ஒரு மூடை, 1200 ரூபா விதை மூடை 25 கிலோ. எவ்வளோ இப்படியெல்லாம் வாங்கி போட்டு விதைச்சாலும் உழுவுறதுக்கு காசு, களைக்கொல்லி மருந்து அடிக்கிறதுக்கு காசு, அப்புறம் பூச்சி மருந்து அடிக்க காசு, உரத்துக்கு காசு, வேலை செய்ய ஆள் கிடைக்கல. ஒரு உரம் மூடை போட்டு தர்றதுக்கு 200 கேட்குறான், விதைக்கிறதுக்கு ஒரு உரம் மூடைக்கு 200 கேட்குறான். ஆளு பேர் இல்லாத விவசாயம் பண்ண முடியாது. அதில் எந்த விதமான ஆதாயமும் இல்லை. 4 பேர் இருக்கிறவங்க தரிசு கிடைக்கன்னு போட்டு உழுது பண்ணுனா தானே தவிர இந்த விவசாயத்தில் எந்த விதமான லாபமும் கிடையாது. இந்த ஆடு மேய்ச்சா லாபம் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஆடு மேய்ச்சாவது அதில் காலத்தை போக்கலாம், 2 குட்டியை விற்கலாம். 4 ஆடுனா 4 குட்டியை போடும், அதில் 2 குட்டியை விற்கலாம், 2 குட்டியை வச்சுக்கிறலாம். அதுலேயாவது இந்த ஆட்டு மாட்டில் ஆதாயம் இருக்குது. இந்த விவசாயத்தில் என்ன இருக்குது? உழுது அதுவும் இப்போ மழை பெஞ்சு நல்லா விளையலைன்னா அதை விட நஷ்டம், அதோட நொறுங்கி போயிடுவான் விவசாயம். எந்திரிக்க முடியாது. மனிதனோட எல்லா இதுவுமே கஷ்டம்தான்.